வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. வினோத் வைஃப் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை தான் இந்த சீசன் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த மாஸ்க் டாஸ்கில் ஆரம்பிச்சது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டே இருக்குது. வினோத் பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்காது. இவர் வந்து கெமியை போயிட்டு அப்படி பின்னாடி இருந்து டைட்டாக லாக் பண்ணியிருப்பார். இவரும் டிஃபென்ஸுக்கு நிற்கிறாரு, கெமியும் டிஃபென்ஸுக்கு நிற்கிறாங்க. போட்டியில் இருக்கவங்க வேறு ஆட்கள். ஆனால் இவர் பக்கத்தில் இருந்த கெமியை வந்து சட்டுன்னு லாக் பண்ணியிருப்பார். அப்படி பிடிக்கலாமா அப்படிங்கிறதே தெரில அப்படின்ற குழப்பம் தான் அங்கே இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே கெமி அப்போ ரியாக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, அடிச்சிட்டாங்க, லிட்டராக அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது வந்து டிஃபென்ஸ் இல்லைண்ணே அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. சபரி கேம்குள்ளே இருந்தவர் பார்த்திங்கன்னா அவர் ஓடி வருவார், ஏய் என்ன 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 அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா பதறி போயிருப்பார், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தங்கச்சி இல்லைம்மா நான் அப்படியெல்லாம் பண்ணலைம்மா, அது வந்து தெரியாமல் பண்ணிட்டேம்மா, சாரிம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு கேமராவில் கூப்பிட்டு வந்து தங்கச்சின்லாம் சொல்லாது, நான் அந்த மாதிரி சொல்லணா அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக சொல்லியிருப்பாங்க. கெமி வந்து இப்படி பண்ணுறாங்கன்றது வேற. இந்த இடத்துல வினோத் அவருடைய வீக்னஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, வீக்னஸ்ன்ட்டு நான் சொல்கிறது வந்து இந்த பாயிண்ட், இந்த கேஸ், இந்த ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்னா காலி மனுஷன் கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருது, அதுதான் வீக்னஸ். ஸோ அது வந்து ஓவராக வெளியே தெரிஞ்சிருச்சு, ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை யார் வேணால் ட்ரம்ப் கார்டாக எடுக்கலாம் அப்படின்லாம் நம்ம அப்போ சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ரம்யாவோட வீடியோ ஒன்று வருது. அவர் வந்து அந்த அத்தான் சத்தான் டாஸ் நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க முன்னாடி பார்த்து. இவர் பின்னாடி பார்த்திங்கன்னா ரம்யாவை ஹக் பண்ணுறாரு. ஒரு 30 செகண்டுக்கு அந்த வீடியோ வந்திருந்தது. அது மட்டுமே இருந்தால் நமக்கு பெருசாக அதில் வந்து டேய் சும்மா ஊட்டாதீங்கடா அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். கூடவே இன்னொரு வீடியோ வந்தது. அவர் ரம்யா போயிட்டு இருக்கிறாங்க, அவர் விக்கல்ஸ் உட்காந்துருக்குறாங்க வாசலில். அப்போ வந்து திரும்பி போகிற ரம்யாவை பின்னாடி தட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அரோரா அக்கலில் கைவிட்டு நோண்டுது. அப்புறம் அரோரா வந்து இது சமாதானப்படுத்துகிற சொல்லிட்டு கட்டி பிடிச்சதா இருக்கட்டும், ஃபேஸ்லேயும் கையிலையும் இந்த மத்தளம் வாசிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் ஒன்றா பார்க்கும்போது ஒரு வேளை வாண்டடாக இப்படி தான் போகிறாரோ அப்படின்னு தெரிஞ்சது. அப்படி தான் விமர்சனம் பண்ணியிருந்தோம், இது ரொம்ப தப்பாக இருக்குது, இதை மாற்றணும் ஆக்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு. சம்மந்தப்பட்டவங்க வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் வைக்கலையே அப்படின்னா, அவங்க ஏற்கனவே சீசன் 7 பார்த்துருப்பாங்க எல்லாருமே. சீசன் 7 என்ன நடந்தது? ஸோ வந்து போட்டு எல்லாரும் உள்ள ரெட் கார்டை கொடுத்து பிரதீப்பை வெளியே போட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள அந்த ரெட் கார்டு காரணமாக இருந்த ஒரு கண்டஸ்டண்ட்டும் பார்த்திங்கன்னா வெளியில் மக்களை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு போச்சுல்ல, அந்த பயம் இருக்கும்ல அப்படின்னும் பேசப்பட்டது. இப்போ ரம்யா வெளியே வந்துட்டு இதை கமெண்ட்டை கூட போட்டிருந்தாங்க, இதை பற்றி நீங்கள் பேசலன்னு. நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் தள்ளி போகுது, அது சிங்கிளாக பண்ணும்போது முடியல. முடிஞ்ச வரை எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். வினோத் வைஃப் சொன்னது வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரு பிஜிஎம் போதும், ஒரு வீடியோ போதும், 30 செகண்ட் வீடியோ மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதில் உண்மை இருக்கான்னா உண்மை இருக்குது. அதில் அவங்க பயம், அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும்ல ஹெவியாக. ஸோ அந்த பயம் வெளிப்படுது. இவர் அதை புரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறதா இப்போ பிரச்சனை. இப்போ வினோத் வந்து கிட்டத்தட்ட டைட்டில் நெருங்கிட்டார். அதை நெருங்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னா இவர் கனியக்கா ஓடி வந்து கனியக்கா எடுக்கும்போது அந்த பொருளை ஒரு டாஸ்கில் அப்படி இடிச்சிருப்பார்ல சைடில், வாண்டட் ஆகிடுச்சாருன்னு சொல்ல, அப்படி ஒன்று நடந்து அவங்க போய் சதறி போய் விழுந்து இவர் போய் எடுத்திருப்பார்ல, அந்த மாதிரி டைட்டில் கிட்ட போகிற வினோத்தை வேற ஒருத்தர் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திவ்யா பார்த்திங்கன்னா அந்த நெக்லஸ் டாஸ்க்லேயே அந்த கேஸை எழுத ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து உதச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பாக கை பட்டுச்சு, 2 முறை தொடர்ந்து பட்டுச்சு. அது இல்லாமல் வேற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துலேருந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. சாண்ட்ராக்கும் அப்படி தான் தோணுச்சுன்னு சொன்னாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது. இன்னொரு முறை நடந்தால் அதை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பிரஜன்கிட்ட. ஸோ திவ்யா வந்து எப்படின்னா ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க. திவ்யா பெருசாக கேஸ் எழுத போகிறதில்ல, திவ்யாவை தூக்கி ஓரமாக வைப்போம். இவர் ஏதாவது பண்ணி ஏதாவது டாஸ்கில் ஒன்று நடந்து அப்படி கேஸ் எழுதினா தான் உண்டு. அதனால் இப்போதைக்கு திவ்யாவை ஓரமாக வைப்போம். இப்போ மற்றவங்க யாரும் எழுத முடியும்? கெமி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்ட்டாங்க. வெளியே வந்த கெமி பார்த்திங்கன்னா அவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ கெமி கேஸ் எழுத போகிறதில்ல. ஆனால் கெமி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி ரம்யாவுக்கு வரும். ரம்யா வெளியே வந்த ரம்யா பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அங்கே நடந்ததே வேறாங்க, எனக்கு அன்றைக்கி வயிறு வலி, அவர் சும்மா என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக கட்டி பிடிச்சாருங்க, நார்மலாக ஒரு முறை அப்படி பண்ணதை போயிட்டு இப்படி மாற்றி விட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கேள்வி கேட்ட இன்டர்வியூரும் சரி, ரம்யாவும் சரி, இன்னொரு கிளிப் இருந்ததில்ல பின்னாடி தட்டினது, அதை பற்றி இவரும் கேள்வி கேட்கல, அவங்களும் பதில் சொல்ல. ஸோ அது இருக்கட்டும். அது இல்லாமல் இவங்க போட்டியிலே இல்லை, இப்போ அது கேஸ் செத்து போச்சு, அது வெளியே இருக்கட்டும். இப்போ ஒரே ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர் போட்டியில் இருக்கிறாங்க. இதைத்தான் கெமி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா திவாகரோட ரீல்ஸ், திவாகர் எப்போ பண்ணலான்னு கூப்பிட்டாலும் ரெடியாக இருந்தது அரோரா.
திரும்ப ஒன் மோர் போலாமான்னு கூப்பிட்டாலும் சந்தோஷமாக போனவங்க, அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவங்க, அந்த முத்தம் ப்ராங்க்கு அதெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக லவ்வு 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 லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதுனாங்கல்ல, எப்போ பாரு லவ்வு 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 லவ்வுன்னு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து கெமியும் சொல்கிறாங்க வெளியில் வந்து. ஸோ அரோரா எப்போ வேணால் இப்படி திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா திவ்யாவை விட அதிகமான வாய்ப்பு அரோராவுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து இவங்க பாக்கியா இல்லை வினோத்துடைய ஒய்ஃப் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லை, பட் ஆனால் வெளியில் அது வேறு மாதிரி பரப்பப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உள்ளவும் பிரச்சனை இருக்குது, இதுவரை பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா பார்வதி ஆடுறதும் அரோரா ஆடுறதும் ஒரே கேம் தான். ஆனால் பார்வதி மேலே இருக்கிற வெறுப்பளவுக்கு அரோரா மேலே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? பார்வதி அவசரப்பட்டு கேஸை எழுதி மற்றவங்க மேலே அவங்க கேஸ் வாங்கிப்பாங்க. ஸோ ஓப்பனாக தெரிஞ்சிடும். ஆனால் அரோரா அப்படி கிடையாது. அரோரா வந்து செம்ம ஸ்மார்ட்டுன்னா நான் பாராட்டுறதுக்கு சொல்ல, ஆனால் உங்களுடைய கடந்த 2 வாரம் கேம் பார்த்து நானே சில்லறை சதற விட்ருக்கேனே 2 வாரமா யோசிச்சு பார்த்தா. இங்கே வந்து நானே சொல்லியிருக்கேன், என்னம்மா இது இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டாமா நீ வந்து பலூன் வித்துட்டு இருந்த அப்படின்லாம் சொல்லியிருக்கோம்ல. இதில் இந்த சீசனில் வெறுப்பாகிறதுக்கு எனக்கு பர்சனலாக வெறுப்பை கொடுக்குறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லையே. இங்கே எல்லாருமே பார்வதி தான் பேசுகிறா அப்படின்றாங்க. பார்வதி அருன்னு அறுத்து தள்ளுறாங்க. சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப இழுத்து குழப்பி தப்பாக இது பண்ணி அவங்க வேற மாதிரி பண்ணுறாங்க, மொக்க பண்ணுறாங்க. அவங்கள போய் பாராட்ட வேண்டியிருக்கு, நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னடா கொடுமை இது! எத்தனை பேரை பார்த்துருக்கு. அர்ச்சனா இருந்தாங்க, முத்துக்குமர் இருந்தாங்க, இவங்களெல்லாம் தாண்டி வந்து இப்படி இவங்கள பார்வதியை பாராட்டுற நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிற அந்த கடுப்பு இருக்குது எனக்கு தனியாக. ஆனால் 2 வாரமாக அரோரா பேசும்போது நிஜமாகவே சில்லறையை சதற விட்டுருக்கோம். அவ்வளவு ஷார்ட்டு ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க. இப்போ பார்வதி மாதிரி அவங்க கேஸ் அவசரப்பட்டு எழுதுறவங்க கிடையாது. எங்கே அடித்தா இது ஒர்க் அவுட் ஆகுமோ, ஏறி அடித்தா சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப தெளிவாக அடிக்கிறாங்க. அடித்த இடத்துல விஜய் சார் இருக்கட்டும், பார்க்குற நாமளாக இருக்கட்டும், மிரண்டு போய் பார்க்குறோம்ல, யார்மா நீ அப்படின்னு. அதாவது இப்போ மற்றவங்களாவது, இப்போ திவ்யாவாவது நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்க வந்து ஒரு சம்பவம் நடந்தால் தான், வினோத் ஏதாவது பண்ணாதான் அது ரிப்பல்சிவாக அவங்க கேஸ் எழுத வாய்ப்பு இருக்குது. சும்மா வந்து எழுத மாட்டாங்க. ஆனால் அரோரா அப்படி கிடையாது. அரோராவுக்கு நம்ம ஃபயரும் விட்டோம்ல 2 வாரமாக, அது 2 சம்பவமே அப்போ நடந்த சம்பவம் இல்லை. அது ஏற்கனவே நடந்த சம்பவம். ஏற்கனவே அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் எடுத்து மாற்றி போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்படி தான் நடந்து முடிஞ்ச சம்பவத்தை இப்படி வேற மாதிரி திருப்பியிருக்காங்க. திவாகரோடவும் லவ்வுன்னு சொன்னது வந்து அது அப்போ நடந்தது இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்ததை தூக்கிட்டு வந்து வேற இடத்துல அவர் ஒரு பஞ்சாயத்தில் சிக்கும் போது போட்டு அடிச்சுது. ஸோ அந்த மாதிரி அப்படி டோட்டலாக பிளேட்டை திருப்புறது இருக்குல்ல, அது ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்புற மாதிரி இருக்குது. இந்த சீசனில் ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயர் கூட இல்லைப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்த இடத்துல திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க இன்டெலிஜென்ட்டு? திடீர்னு ஒரு இன்டெலிஜென்ட் உருவாக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அவங்க ஆல்ரெடி இன்டெலிஜென்ட் தான். இங்கே எதை விற்றா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இன்ஸ்டாகிராமில் பலூனை விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேமை எங்கே ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த பார்வையிலே பார்க்கல. நான் பேர் மாற்ற வரல, பைசா அப்படின்னு சொன்னவங்க, அதாவது இன்னொன்று சொன்னாங்களே டொப்பமைன் அப்படின்னு ஓஸ்ட்டுக்கிட்டே விளையாடினவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க திவாகரை அடித்த மாதிரி நாளைக்கு வினோத்துக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு கெமி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. கெமி சொன்னதுனால நம்ம அதை எடுக்கல. இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நமக்கு அந்த டவுட்டும் இருக்குது. இவங்க கேம் டோட்டலாக மாறுது, அவுட்ஸ்டாண்டிங்காக வராங்க. பார்வதி தான் வந்து மாயாவை விட பயங்கரமாக கேஸ் எழுதுவாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க பார்வதியும் தாண்டி நிற்கிறாங்க. நீ ஃப்ரெண்டாக என் கூட இருந்தேன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டு நீ போனேன்னா நான் கண்டஸ்டன்ட்டு, நான் என்ன வேணால் இப்போ பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது, நீ என்னை லவ் பண்ணு இல்லைன்னா மூஞ்சில் ஆசிட் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு வெளியே சொல்கிறதுக்கு சமம் இல்லை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்கள். அப்போ கேஸை எப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கேஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வெளியே ஆல்ரெடி இப்படி ஒன்று இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. முன்னாடி டைட்டில் ரேஸில் போகிறவங்களை எவ்வளோ தூரம் பின்னாடி இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இவர் திரும்ப இந்த வாரத்துலையும் 2-3 இடத்துல பார்த்துட்டேன், பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. சீசன் 7ல் பிரதீப் பொண்டாட்டின்னார்ல, அதுதான் பெரிய குற்றச்சாட்டாக எழுதினாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அதை பண்ணுறாரு, கோமாளி வேஷம் போட்டுட்டு. வினோத் காமெடி பண்ணிக்கிட்டு அதையும் அவர் வினோத்தும் பண்ணிட்டு இருக்காரு. முதல் பொண்டாட்டி அரோரா, 2வது பொண்டாட்டி ரம்யா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. இப்போ அதை ஃப்ளிப்பு தான் பண்ணோம். அவங்க ஃப்ளிப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இவர் பண்ணணும். ஏற்கனவே பண்ணதே பண்ணா போதும். அவங்க எப்போ ஃப்ளிப் பண்ணுமோ அப்போ ஃப்ளிப் பண்ணுருவாங்க. சுதாரிக்கிறாரா இல்லை நான் ட்ராப்பில் சிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.